ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் நம்ம ரோஹிணியை பார்த்தோன்னே சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஓசை அப்படின்னு பாட்டு பாட தோணுது. ஏன் சின்ன சின்ன ஆசை பெரிய பெரிய ஆசைன்னு அமௌண்ட் ஆட்டையை போட்டுச்சு. இப்போ ஒரேடியாக வச்சு செய்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு வச்சு செய்கிறாங்க. ஏங்க ரோஹிணி ஒரு பக்கம் சும்மா இருந்தாலும் சொரிஞ்சு விட்றதுக்குன்னே நம்ம ஸ்ருதியோட அம்மா இருக்காங்களே, அவங்க கால் பண்ணி, என்னம்மா உங்கள் மலேசியாவோட பணம்னு நினச்சா நீ இங்கே இருக்க பணத்தை ஆட்டையை போகிற, நீ பலே கில்லாடின்னு சொல்ல இப்போ புகழ்றியா நீ திட்டுறியா, பார்த்தது எருமை வேலை, இதில் என்ன ஒரு பெருமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு விஷயத்தில் நீ தலையிடாத, எங்கள் வீட்டு விஷயத்தில் நீ தலையிடாத, என்ன சொன்ன, மாறி மாறி இப்படியே பேசிகிட்டு இருந்தா எப்படி, அடிச்சு காமிக்க வேண்டாமா யார் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஸ்ருதியோட அம்மாவை திட்டி வீட்டை வச்சுட்டாங்க நம்ம ரோகிணி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவங்க ஸ்ருதி மேலே கோவத்தை காமிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு உங்கள் அம்மாட்ட விஷயத்த சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, நீங்கள் பண்ணது ஃப்ராடு தனம் தானே அசால்ட்டாக அவங்க சொல்ல. அந்த டைம் பார்த்து விஜயா வந்து கத்த, ஒரு சம்மந்திக்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிற, அவங்களும் இந்த ஃபேமிலியில் ஒருத்தங்க தானேன்னு சொல்லிட்டாங்க. படபடேன்னு புரிஞ்சு தள்ளுறேன்னு பார்க்குறீங்களா, அந்த அளவுக்கு ஸ்பீடாக நடந்து போச்சுங்க இந்த விஷயம்லாம். இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி விடுங்க, அப்செட்டாக இருக்காங்களே ரோகிணின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா மீனா மேலே எரிஞ்சு விழுவுறாங்க. அங்கே ஒரு பக்கம் மனோஜுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுத்தா நம்ம முத்து மேலே எரிஞ்சு விழுவுறாரு. அவரு இப்படி மாற்றி மாற்றி நல்லவங்களா இருந்தால் எல்லா பக்கட்டும் அதை வாங்கணும் தேவையாயுது. காலில் கிடக்கிற செருப்படுத்து அடிச்சுக்கோங்க, உங்களுக்கு அடிக்க கஷ்டமாக இருக்கா, நாங்கள் வேணா வந்து அடிச்சு விட்டுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்படி தான் லைஃப்பில் முக்கால்வாசி பேர் நல்லவங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் வச்சு செய்கிறாங்க அவங்கள. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணியை பற்றி புதுசாக ஒரு புரளி வெளியே வந்துருச்சு. புரளிலாம் இல்லைங்க, உண்மை. அதாவது பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவானே, அடுத்த ஒரு நியூஸ் வெளியே வருது. என்னன்னு பார்த்தா சிட்டிக்கிட்ட காசு வாங்கியிருக்காரு. வீட்டுக்கே தெரியாமல் சிட்டிக்கிட்ட காசு வாங்குறாள், என்ன கதைன்னு மீனா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிங்க ஓகே.